இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் தள்ளிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை கொண்டு வர நேரத்தில் அல்லாஹ் ஸ்பெஷல் கேள்வி என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன கேள்வி? மாலா அஜப்துமுல் முர்சலீன். குர்ஆன் சொல்லுகிறது மாலா அஜப்துமுல் முர்சலீன். இந்த கேள்வி எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அல்லாஹ் கேட்பானாம், நபிமார்களுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீர்கள்? அல்லாஹ்ட கேள்வி குர்ஆன்ல நேரத்தோட கேள்வி கொஸ்டின் பேப்பர் வந்தாச்சு, பதில் நாங்க அங்கதான் சொல்லணும். மாலா அஜப்துமுல் முர்சலீன், நபிமார்களுக்கு என்ன பதில் சொன்னீர்கள்? சொல்ற பதில் எங்களுடைய கொள்கையில தான் இருக்குது. இஸ்லாமிய உறவுகளை, சஹாபாக்களும் இந்த மார்க்கத்தை இப்படித்தான் புரிந்தார்கள். ஒரு நாள் ஒரு பள்ளியில சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு சில மனிதர்கள் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன சொல்றார்? சப்பிஹு மியத்தன் என்கிறார். நீங்கள்லாம் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்கிறார்கள். வட்டமாக இருந்து கொண்டு அந்த மனிதர்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் 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 100 சுப்ஹானல்லாஹ் சொல்றார்கள். 100 முடிஞ்சா கப்பீரு மியத்தன் என்றார் நடுவில் இந்த ஒருத்தர். எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, எல்லாரும் அல்லாஹ் அக்பர் ஒரே குரல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு நிகழ்வு எங்க ஊர்ல எல்லா இடத்துலையும் இருக்குதே, அது மாதிரி ஒன்று. இது சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். அபூ மூஸா அஷ்அரி, மிகப்பெரிய சஹாபி, மிகப்பெரிய சஹாபி. வந்து பார்த்தா ஆச்சரியமான செய்தி, எப்பவுமே நடக்கல. பள்ளியில் ஒரு கூட்டம் இப்படி இருந்து கொண்டு வட்டமாக இருந்து மூத்த சஹாபி, அவரையும் விட அறிவுல முந்திய சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய வீட்டுக்கு போனார். அப்துல்லா பின் மஸ்ஊதே, ஓடி வாங்க பள்ளிக்கு. பள்ளியில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. அவர் வந்தார், நுழைந்தார், கேட்டார், என்ன காரியம் பண்ணுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டவுடன் நடுவில் இருந்தவங்க சொன்னாங்க, நாங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் என்ன செய்யார்? என்ன சொன்னார் தெரியுமா? மா அஸ்ரா ஹலகதகும், இவ்வளவு வேகமாக நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எதை பார்த்து சொல்றாரு? வட்டமாக உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்கின்ற சபையை பார்த்து சொல்றார். மா அஸ்ரா ஹலகதகும், இவ்வளவு வேகமாக அழிகிறீர்கள். ரசூலுல்லாஹ் மரணிச்சு இன்னும் அதனுடைய எச்சங்கள், அதனுடைய அடையாளங்கள் அழியாமல் இப்பதான் மரணிச்சிருக்கிறார். அவர் பாவி, அவர் உடுத்த ஆடை இன்னும் இத்து போகவில்லை. அவருடைய சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் இன்னும் பகாயா எஞ்சி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இல்லாத ஒன்று எப்படி மார்க்கமாகும் கேட்டார் அவர். திருப்பி அவர்கள் பதில் சொன்னார்கள், மா அரதுனா இல்லா ஹைரா, இன்றைய சமுதாயத்தில் சொல்வதை போன்று. அதுக்கு தான் இது சொன்னேன் நான். அந்த மனிதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்னு மஸ்ஊதே, நல்ல காரியம் தானே பண்ணுகிறோம், அவருடைய திங்க்ல அதான் இருந்துச்சு, நல்ல விஷயம் தானே செஞ்சோம். உள்ளுக்குருந்து பேசிக் கொண்டிருந்தோமா? உலகத்தை பத்தி பேசினோமா? இல்ல, திக்ர் தானே வச்சு கொண்டிருந்தோம். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், கம் மின் முஸீபின், எத்தனையோ பேர் நலவு 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 என்று நினைத்து செய்கிறார்கள், நலவை ஹைரை அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தபிஉ, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கப்பா. அவருடைய சுன்னால இது இருந்தா செய்யுங்க, அவர் காட்டி தந்திருந்தா செய்யுங்க. வலா தப்ததிஉ, நீங்களாக நினைத்து ஒரு இபாதத்தை ஏதாக இருந்தாலும் உருவாக்காதீர்கள். இன்று உருவாக்கப்பட்ட எத்தனையோ விடயம் சமுதாயத்திலே இருக்கிறது. எங்க போகும் அதெல்லாம் சிலர் நல்லதை செய்கிறோம் என்று நினைத்து செய்கிறார்கள். நல்லதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மார்க்கத்திலே உனக்கு இல்லை. அது திக்ராக இருந்தாலும் சலவாத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக எப்படி திக்ரு, எப்படி சலவாத்து, எது சுவர்க்கத்துக்குரிய வழி, என்ன இபாதத் எல்லாம் 100% காட்டியாச்சு. அதை செஞ்சா மட்டும் போதும் சுவர்க்கம் போறதுக்கு. நீங்களாக கஷ்டப்பட்டு புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த கோட்டை தான் கீறினாங்க, இந்த கோட்டில் வாங்கப்பா. இடையில செருகின கோடுகள் எல்லாம் ஷைத்தானுடைய கோடு அப்படி வருமென்றாங்க புதுசு புதுசாக. அதெல்லாம் ஷைத்தான், ஷைத்தான் நரகத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, இபாதத்தை செய்வது முக்கியம் அல்ல, நாளை மறுமையில் அந்த இபாதத்தை என்ன பாதுகாக்குமா என்பதை தீர்மானிப்பது இந்த கொள்கை. இபாதத்தை சரியாக செய்யுங்க, சுன்னாவின் அடிப்படையில் செய்யுங்க, இஹ்லாஸோடு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இல்லையா,
அந்த இபாதத் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அழகாக இருந்தாலும், அது பிரமாண்டமான கூட்டம் செய்யறதாக இருந்தாலும், நிச்சயமாக அந்த இபாதத்துக்குள் போகாதீர்கள். ஏன் தெரியுமா? இபாதத்தை தூய்மைப்படுத்துங்கள். இபாதத்துக்குள் நீங்கள் கிருமிகளை அனுப்பினால் நாளை மறுமையில் உங்களுடைய பட்டோலை கொடுக்கிற நேரத்தில் ஃபஹுவ ரத்துன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நிராகரிக்கப்பட்ட நிலையில் இபாதத்துகள் மாறும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் அஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம்.